நான் இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் கிராமர் எங்க ஃபார்மேட் தேவையில்லாத இங்கே எழுதுவோம். உங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பேன், ஈச் வந்தாலே நமக்கு சிங்குலர் தானே, அதனால ஹேஸ் அட்வைஸ்டு. ஸோ கரெக்டா இருக்கு. அட்வைஸ்டு ஹிம் டு, ஐயோ இது கிவ் அப், சரிங்களா, 5 அப்னு வந்துருச்சு. கிவ் அப் ஸ்மோக்கிங், அதாவது ஸ்மோக்கிங்கை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இங்கதான் இந்த மாதிரி நம்ம கிராமர் படிக்கிறோம். ஆனா அதை வந்து ஃபுல்லா படிக்கிறோமா, நமக்கு இது இவ்வளவுதானா, இது ஃபுல்லானே டவுட் வரும். ஸோ அதுதான் சொல்றது, நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ இப்போ ஈச் மட்டும் அந்த கிளாஸை கவனிச்சவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஈச்சுக்கு பக்கத்துல சிங்குலர் வரணும், ஹேஸ் பக்கத்துல V3 அப்படின்னு நினைச்சு போயிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. உங்களுக்கு என்ன லக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈச் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூரல்ல ஒரு நவுன் வந்துருந்துச்சுன்னா, நல்லா புரிஞ்சுங்க, ஈச்சுக்கு முன்னாடி ஒரு நவுன் அது ப்ளூரலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் கரெக்டா பண்ணணும். ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கு. ஸோ இங்க என்ன வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹேவ்னு போட்டுருக்கணும். இதுதான் எல்லா டைமும் நமக்கு. இப்போ ஒரு கிராமர் நம்ம ஸ்டாட்டிக் கிராமர் தான் சொல்லி தரோம், அதுல இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் கேஸ் வருது. இது எக்ஸெப்ஷனல் கேஸே ஆக்சுவலி கிடையாது. நம்ம என்னன்னா இந்த ஈச் அப்படியே விட்டுருங்களேன், வி ஹாவ் அட்வைஸ்டு ஹிம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஈச்சுங்கிற வார்த்தை வர்றப்ப ஒவ்வொருத்தவங்களும் அட்வைஸ் பண்ணாங்க, அந்த மீனிங்ல உங்களுக்கு இந்த கான்டெக்ட்ல வந்திருக்கு. இப்ப இந்த வார்த்தை பாருங்களேன், தே ஈச் ஓன் அ கார். ஸோ இதுக்கான மீனிங் என்ன, ஓன் அ கார். இந்த மீனிங்க்கும் வெறும் இந்த ஈச் இல்லாம பாருங்க, தே ஓன் அ கார்னா அந்த ஒரு காரை அவங்க மொத்தமா கூட சொந்தம் பண்ணாரி இருக்கலாம், இல்ல எப்படி சொல்றது, வெவ்வேறு காரை கூட எப்படி வேணாலும் மீனிங் வரும். ஆனா தே ஈச் ஓன் அ கார்னா அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கார் இருக்கு, அந்த மீனிங்ல மாறுது. எப்படி மாறுது பாத்தீங்களா. ஸோ இதுதான் கிராமர்ல இருக்க ஒரு நல்லது. இதெல்லாம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.